ஐயோ டே நாசமா போனவனா பாத்ரூம் இந்த அளவுக்கு நாத்த அடிக்குது, அதை தண்ணி ஊத்திட்டு வர மாட்டியாடா? சென்ட்டுனா வாசனை அடிக்கும், பாத்ரூமா நாத்து அடிக்கும். இதானே வழக்கம். வழக்கமா? அட வழங்காத தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கலாம் இல்லடா. செம்ம கத்தின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. உன் மூஞ்சிக்கு யாரா பொண்ணு கொடுக்க லைன் கட்டி நிக்கிறாங்க? பொண்ணு வேணுமா? பொண்ணு உன் மூஞ்சிக்கு கொடுக்கும் போது என் மூஞ்சிக்கு கொடுக்க மாட்டாங்களா? இதோ பாரு, மிச்சமா பேசுனீங்கன்னா பொல்லு கொட்டிக்கும். என்னப்பா இன்னைக்கு பொண்ணு கிட்ட தொழில் பண்றானா? ரொம்ப தொலை கொடுக்குறான்டா. பாத்ரூம் போயிட்டு வந்து கூட தண்ணி ஊத்தாத வரான். டேய் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுகிற நீ? நீ கல்யாணம் பண்ணின தனாத்துல பேசுறா, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வந்தேன்னா. டேய் நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு ஓடி போச்சுல, அது மாதிரி உனக்கு நடக்கணுமா? அது ஓடி போச்சுன்னா நானும் கூட ஓடுவேன், உன்ன மாதிரி விட்டுற மாட்டேன். பாரு எவ்வளவு தென்னாட்டுல பேசுறான் பாரு. திமிர் அதிகமா போச்சு அவனுக்கு. எல்லாம் நீ செல்லம் கொடுத்து வளர்த்துதான்ப்பா. அந்த ஆளு சலங்குத்து வாழ்க்கல என்ன ஒரு பூச்சி பூச்சி எவ்வளவு பேச ஆயிடுச்சு பேரு. டேய் இதெல்லாமாடா கேப்பா? எங்க அம்மா கூட தான் மூக்கு இழுத்து இழுத்து பெருசாகிட்டாங்க, நான் அதெல்லாம் கேக்குறேன்னா? ஏம்பா ஊருக்கு அப்படிதான் கேக்குறாங்கப்பா. உங்க அப்பா மூக்கு பெருசாகுது, உங்க சின்னதாகுது, உண்மையில உங்க அப்பான்னு கேக்குறாங்கப்பா. பேசாம நான் சொல்றபடி போடா, யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படிப்பா? மைதா மாவு எடுத்து 1/4 கிலோ பெசிஞ்சு மூக்குல ஒட்டிக்கா. உன் மூக்கும் என் மூக்கும் ஒரே மாதிரி ஆயிடும். இதெல்லாம் ஒரு பதிலா? நீ கீரை பாரு. டேய் அது கடக்கிட்டான், இவன் தொல்லை தாங்க முடியல. இவன் எங்கன்னா வண்டலூர்ல எடுத்து போய் விட்டுலாமா? போய் பாத்தியா எவ்வளவு தன்னால பேசுத்த? பின்ன நீ பண்றது அவருக்கே கோவம் வருது, அதனால தான் அப்படி சொல்றாரு. டேய் நாங்க உட்காந்துக்கிறா வா, அப்படி போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காரலாம். இருடா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் எங்க அப்பா கிட்ட பேசி நிக்கிறான். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா? கல்யாணம் பத்தி பேசி நிக்கிறேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். டேய் என்ன முடிவு தெரிஞ்சாவனா? உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு நீ அப்படியே விட்டுருவ நீ? டேய் அப்படியே யாரா விடுறாங்க? பொண்ணு பாத்துனாங்க இருறா. பாக்குறீங்க எனக்கு வயசாகி போய் முடி பேர் நடிச்சு போச்சு. டேய் எனக்கு கூட தான் நடிச்சு போச்சு, நான் சொல்லி நான் இருக்கிறேன். டேய் போடா முக்கா, நீ அப்படா நான் புள்ளடா. பாடுறா ஒரு அப்பன்னு என்ன பேசுது, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற. கேட்டு பாருங்க, இரு திட்டுறேன். டேய் பெருவில் எவ்வளவு மனிதன் பேசாதடா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்கடா. கரெக்டா மாதிரிலே வைப்பேன். என் குடும்ப தகவல் நீ என்ன பேசிக்கிறா? டேய் நான் இப்படி கோவப்படுறா? பின்ன இங்க பேசினா குறுக்க கூட பேசினா எனக்கு பிடிக்காது. டேய் வேலைக்கு ஆகாது, நீ வீட்டை விட்டு வெளியே போடா. உங்க அப்பா சம்பாதிச்சு விட. அடடே யாரே புரிஞ்சு வாயா. டேய் வாடகை விட இருந்தாலும் என்ன நம்பி கொடுத்து இருக்கிறாங்க, உன்னை நம்பியா கொடுத்தாங்க? நீ சரிபாட்டு வர மாட்டோம் போதா? இதே மாதிரி பேசினா என் கோவத்துக்கு ஆளாயிடுவேன். நானும் பாத்துனேக்கிறேன், நீ என்னடா ஓவரா பேசினேக்கிறேன்? அப்படியே ஒரே குத்தா குத்துவோம் மூக்கு மேலேயே. நான் உன் மூக்கு மாரி என் மூக்க வீக்க வைக்கலாம் பாக்குறியா? அப்படியே ஒதுக்கு பிடிச்சி வீத்துருவேன். என்னடா ஒரு அப்படியே எதிர்த்து பேசுற? ஐயோ பயங்கரமான அடி போல்தான். போட முக்கா என்ன அஸ்தீங்க அடிக்கிறதோட விட்டு கம்பெனிரா, இல்ல எட்டி மெரிச்சிடுவேன். ஓ என்னப்பா இன்னைக்கு பார்த்து உனக்கு அவ்வளவு கோவம் வருது? உன்னையும் கணத்திலே கொடுப்பேன். ஏமா தூண்டு அது பேசி நிக்குது, நீயும் பாத்துக்கிட்டு இருக்கிற. ஏம்பா அறிவுரை தான் சொல்லுகிறேன், அவனுக்கு காலங்காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டலாம்ப்பா. பொண்ணு அழகா இருக்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா இவரு அரவிந்த் சாமி மாதிரி அழகா இருக்காரு, இவருக்கு அழகான பொண்ணு வேணுமா? ஏன் எனக்கு நான் போற ஓதுதான் பேசுறது, அது உள்ள எடுத்து சரிங்களா சரியா போகுது. எப்பா சரிப்பா அந்த வெத்தலக்கார அக்காக்காரெல்லாம் அவங்க பொண்ணு ஒண்ணு கேட்டு பாக்கலாமா? என்னன்னு கேப்ப போய்? என் தம்பிக்கிறான் உங்க பொண்ணு கொடுன்னு கேப்பேன். என்னடா வெத்தலைக்கார பொண்ணு ஓகேவா? அது வேணும் எனக்கு நல்லா இல்ல. பாத்தியாடா எவ்வளவு தெனாவட்டுல பேசுறான். டேய் அது விடு, அந்த பொறிக்கிற அக்கா பொண்ணு ஓகேவா? அது கொஞ்சம் உண்டாக்குது. என்ன குண்டா இருந்தா என்னடா ஆகுது? கட்டிக்கா. என்ன கட்டியா? எனக்கு ஒல்லியா வேணும். சரிடா நம்ம பாட்டு வச்சிருக்கிறத அவங்க மச்சிஞ்சு பொண்ணு அதை கட்டிக்கிறியா? அது ரொம்ப வேலையா இருக்குமா? பல்லு கொஞ்சம் தீனு இருக்குமா? ஆமா இவருக்கு பல்லு லைனா இருக்குது, அதுக்கு பல்லு தூக்கி இருந்தா என்னடா? இப்போ நான் இன்சல்ட் பண்றேன், அந்த பொண்ணு எனக்கு வேணாம். இத்தனை பொண்ணு சொன்னீங்களா? இத்தனை பொண்ணு கேட்டீங்களா? இனி மட்டும் தான் கேட்கணும், இவன் வேணான்றானே. இனிமே கேட்கணும்மா, விளையிடும் போங்க. பாடுறா வேலைக்கிட்ட போட்டு சொல்லிட்டு போறான் பாரு. அவங்க நான் இழுத்து பண்ணுவேன். என் அழுக்கு என் கருமிக்கும் ஏந்து பண்ணுமா வராம போட்டு போகுது. கரெக்ட், நீ வெயிட் பண்ற தம்பி, உனக்கு ஏத்த பொண்ணு வரும். எப்பா நான் தடி விடும் போதா? டேய் இப்படியும் பேசுறேன் அப்படியும் பேசுறேன், நான் எப்படியா பேசுறது? அவன் பைத்தியக்காரன்டா, அவன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். இவனை எங்கன்னா இட்டு போய் விட்டுலாம். போனமுக்கா நான் திரும்ப சொல்றேன், நீ அப்பன்னு இருந்தாங்க விட்டுறான், இல்ல வேற மாரி ஆயிடுவேன். இவனு இன்னும் தெரியல, இன்னொன்னு ஓணுமா? ஒரு அழகான பொண்ணு பாரு, என்னை ஏன் சாவடிக்கிறியா? சரிடா உனக்கு அழகான பொண்ணு தானே வேணும். சிம்ரன் ஓகேவாடா? சிம்ரனா ஒல்லியா இருக்கும், ஹைட்டா இருக்கும், அழகா இருக்கும். ஓகே என்னப்பா தம்பிக்கு சிம்ரனே ஓகேவா? பேசி முடிச்சலாம்பா. ஆமா அவன் வீட்டுக்காரன் தொடப்பு கட்டியும் செருப்பு எடுத்துக்கின்னு வருவான். என்னடா பேசுறீங்க? கல்யாணம் சிம்ரனுக்கா? இன்னும் கல்யாணம் ஆக முடியாத இருக்கான். என்னடா பேசுற நீ? ஓ சிம்ரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் தம்பிக்கு. சரிப்பா வச்சிடலாம். அப்புறம் என்னடா அது நீ ஒழுங்கா வேலைக்கு போறியா?
இல்ல இருந்து பாரு, நைட் ஒர்க்கு பகல் ஒர்க்கு எல்லாமே செய்யறேன். இந்த பாரு, இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. அடுத்த வருஷம் சிம்ரனுக்கும் உனக்கும் கல்யாணம். இப்பதான் நீ அண்ணன் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த பாரு, அதுக்கு நைட்டு மகளை வேலை செஞ்சு சம்பாதிச்சு எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா இருக்கணும். டாட்டா பாய் பாய். என்னடா நான் அவ்வளவு சொல்லி வேலைக்கு போல, நீ சிம்ரன் சொன்ன உடனே வேலைக்கு போறான். உடுப்பா, அப்படியே சம்பாதிச்சு வந்து கொடுக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம். அப்புறம் சிம்ரனை கட்டி வைன்னு கேட்டாக்கா? சிம்ரனுக்கு வயசாச்சு, இன்னொரு பொண்ணு வந்துக்குது, அதை கல்யாணம் பண்ணு சொல்லலாம். ஆஹா, சூப்பர் ஐடியாடா. அதுக்குதான் கிட்னி ஓடுன்றது. கிட்னியாப்பா? சூப்பர். சரிப்பா, இந்த மூக்குக்கு வழி சொல்லுப்பா, போறவன சந்தேகமா கேக்குறான்ப்பா. அதான் சொன்னேன்டா, மைதா மாவு 1/4 கிலோ வாங்கி பேசிஞ்சு ஓட்டிக்க சொல்லியா. சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். இனி தம்பி தொல்லை இல்லை. ஒன்னு இப்படிக்குது, ஒன்னு அப்படிக்குது, ரெண்டும் வேலைக்கு ஆகல.